Yeah, happy evening all. We are going to talk about digital assets for our marketing. ஸோ மார்க்கெட்டிங்கில் என்னென்னலாம் நம்ம அசட்ஸாக இருக்கலாம்? மார்க்கெட்டிங் அசட்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கிற ஸ்டோரி டெல்லிங், நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அசட்ஸ் தான். இப்போ இந்த வீடியோஸ்லாம் நிறைய கேட்டகரி இருக்குது, இதெல்லாமே அசட்ஸ். இப்போ நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இமெயில்ஸ்லாம் அசட்ஸ் தான். நம்ம ஆஃபர் கிரியேட் பண்ணிட்டு போகிறோம், அதுவும் அசட்ஸ் தான். ஸோ என்னென்னலாம் அசட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் எப்படி வந்து வாட்ஸ்அப் சேட்பாட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சேட்பாட்டை பற்றி கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுப்போம். பட் சேட்பாட் இஸ் அன் அசட். சேட்பாட் நாட் அன் அசட். சேட்பாட் இஸ் அ டூல். பட் அவர் சேட்பாட், வாட்ஸ்அப் சேட்பாட் மெசேஜஸ், நம்ம அனுப்புகிற மெசேஜஸ்லாம் நமக்கு அசட். இந்த கண்டென்ட் வந்து அசெட். ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் மெசேஜஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு கேள்விக்கு அடுத்தது எந்த கேள்வி, செகண்ட் கொஸ்டின் என்ன, தேர்ட் கொஸ்டின் என்ன, ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் மை அசெட். எஸ். அடுத்த ஒருத்தர் வந்தாருன்னா அதே கேள்வியை கேட்டால் போதும், நான் திருப்பி இன்னொரு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்க தேவையில்லை. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் யுவர் டிஜிட்டல் அசெட்டாக மாறிடும். உங்களோட டிஜிட்டல் அசெட்டாக இந்த கொஸ்டின்ஸே மாறிடும். அதே மாதிரி சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன நீடுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இந்த நீடை பேஸ் பண்ணி, அவங்க சொல்லியிருக்கிற நீடை பேஸ் பண்ணி உங்கள் கிளைண்ட்டையே நீங்கள் வந்து 5 கேட்டகரியாக பிரிக்கிறீங்க, அல்லது 3 கேட்டகரியாக பிரிக்கிறீங்க, எப்படி வேணா இருக்கலாம், 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். அப்போ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்கள க்ரூம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம அடுத்த லெவலுக்கு. நீங்கள் அடுத்த ஸ்டெப் அவங்கள கொண்டு போகிறதுக்கான மெசேஜஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா தட் மெசேஜ் சீக்வன்ஸ் பிகம்ஸ் அன் அசெட். ஸோ இந்த அசட்டை பற்றி நம்ம பேசணும். இது பேசிக் வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ இந்த இந்த வாட்ஸ்அப் சேட் பாட்டும் இம்மிடியேட்டாக நமக்கு தேவையில்லை. வி ஹாவ் வெரி ஃபியூ கிளைண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி இதை ஸ்டார்ட் பண்ணுறது. சேட் பாட் இல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேட் பாட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ இம்மிடியேட்டாக வி கேன் சென்ட் சச் மெசேஜஸ் இண்டிவிஜுவலி. அவங்க நேமை மென்ஷன் பண்ணி நம்மளால் இண்டிவிஜுவலாக மெசேஜஸ் வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக நம்மளால் ஈவன் யூ கேன் சென்ட் ஒரு 100 மெசேஜஸ் கூட உங்கள் நோன் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு, பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் மெசேஜஸ் அனுப்பலாம். இப்போ இந்த மெசேஜஸ் அனுப்புறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மெசேஜ் சீக்வன்ஸ் வந்து ஒரு டிஜிட்டல் அசெட். நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மெசேஜஸ், வாட்ஸ்அப் கொஸ்டினர்ஸ், ப்ரமோஷன் மெசேஜ் சீக்வன்ஸ், ரெண்டுமே நமக்கு அசெட்ஸ். Either we can use chatbot, but we can start with direct messages. கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். வாட்ஸ்அப் கொஸ்டினர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கொஸ்டினர்ஸ், வாட்ஸ்அப் ப்ரொமோஷனல் சீக்வன்ஸ் மெசேஜஸ். கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு நீடை கண்டுபிடிச்சிடலாம். நீடை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம். இப்போ 5 கேட்டகரியாக பிரிச்சிட்டோம்னா 5 பேருக்கும் வேறு வேறு மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கும். இந்த சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் இந்த சீக்வன்ஸ் ரெடினா யூ கேன் யூஸ் தி சீக்வன்ஸ் ஃபார் எனி நம்பர் ஆஃப் பீப்புள். இது டிஜிட்டல் அசெட் ஆயிருங்களா நமக்கு? ஆப்வியஸா எஸ். ஸோ அடுத்தது இந்த மாதிரி பிராண்டை பற்றின ஸ்டோரி. நம்ம பிராண்ட், நம்ம இந்த பிஸ்னஸ்குள்ளே எப்படி வந்தோம், வீடியோஸ், ஆட்டோமேட்டட் இமெயில்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா போவோம். வாட்ஸ்அப்பில் ஒரு டிஜிட்டல் அசெட் வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். 2 சொல்லியிருக்கோம், கொஸ்டினர்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் ப்ரொமோஷனல் மெசேஜ் சீக்வன்ஸ். நம்ம வீடியோ, நம்ம 1 மினிட் வீடியோ போடுறோம்.
அப்படின்னா அதில் வேரியஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. நம்ம பிராண்டை பற்றின ஸ்டோரி, நம்ம ஏன் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தோம் அப்படிங்கிற ஒரு பர்சனல் ஸ்டோரி, இது ஒரு கைண்ட் ஆஃப் வீடியோ. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதை பண்ணும்போது நம்ம மெசேஜ் சீக்வன்சஸ், இமெயில் சீக்வன்சஸாக இருக்கலாம், அல்லது நம்மளோட வீடியோஸாக இருக்கலாம். இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை ரிவ்யூ பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு தடவை. சுட் பி இன் இன்விடேஷன் அப்ரோச். யார் யாருக்கு வில்லிங்காக இருக்கோ அவங்க மட்டும் வாங்க. சுட் நாட் பி இன்டரப்ஷன் அப்ரோச். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். உனக்கு தேவையோ இல்லையோ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுவேன். நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு தேவையோ இல்லையோ கண்டிப்பாக இதை பற்றி ஒரு ஆடு வரும். ஆடுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆப்வியஸாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வர்ற ஆட்ஸ் எல்லாமே யாரும் ஸ்கிப் பண்ண முடியாது. சேனல் வேணால் மாற்றிக்கலாம், பட் அந்த ப்ரோக்ராமை கண்டினியூஸாக பார்க்கணுன்னா அவங்க வந்து அந்த ஆடை பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்மளோட ஓடிடியில் வர்ற வீடியோஸ் நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம பார்க்குற, நம்ம கிரியேட் பண்ணுற அசட்ஸ், இந்த வீடியோஸ், இட் சுட் பி இந்த இன்விடேஷன் அப்ரோச். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நம்ம என்னென்ன அசட்ஸ்ன்னு பார்த்தலாம். இந்த வீடியோஸில் வந்து நம்மளோட ஓன் ஸ்டோரி, பர்சனல் ஸ்டோரி அண்ட் எமோஷனல் கனெக்ஷன் வித் கேஸ் ஸ்டடீஸ். கேஸ் ஸ்டடீஸ் சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா இதெல்லாம் வீடியோஸ். கஸ்டமர் நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டை அவங்க கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ். எப்படி இந்த ஸ்ட்ரகிளில் என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ பர்சனல் ஸ்டோரிஸ், எமோஷனல் கேஸ் ஸ்டடீஸ் வித் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆஃபர் வீடியோஸே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஆஃபர் பார்த்தோம். ஜென்ரலாக ஆஃபரில் என்னென்ன இருக்கணுங்கிற அந்த காம்பனன்ட்ஸும் பார்த்தோம். இந்த ஆஃபர் வில் பிகம் அவர் டிஜிட்டல் அசெட். இதில் ரெண்டு கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் அசெட்டாக ஆஃபர் வந்து மாறும். ஒன்று வந்து டைரக்ட் ஆஃபர் ஸ்டேட்மெண்ட்டே ஒரு டிஜிட்டல் அசெட். இந்த ஆஃபர் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல், ஏன்னா இந்த ஆஃபர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கலாம், நம்ம டைரெக்டாக இந்த மெசேஜஸை வந்து பேனராக கிரியேட் பண்ணி நம்ம ஃபோட்டோவோட இந்த பேனரை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். பட் இது இல்லாமல் இந்த ஆஃபரை நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது தட் பிகம்ஸ் அ டிஜிட்டல் அசெட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து வீடியோஸில் இந்த லிஸ்ட் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு பர்சனல் ஸ்டோரி சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் எமோஷனலான கேஸ் ஸ்டடிஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கேஸ் ஸ்டடிஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஆஃபர்ஸ், வீடியோ ஆஃபர்ஸ் இந்த ஃபார்மேட் ஆஃப் வீடியோ. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, டெஸ்டிமோனியல் வீடியோஸ், யுவர் கிளைண்ட்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்குன்னு கிளைண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஜிட்டல் அசெட்ஸ்.
யார் டிஜிட்டல் அசட் நிறையா வச்சிருக்காங்களோ டெஃபினட்டாக தே வில் பி மார்க்கெட் லீடர்ஸ். ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பற்றின டெமோ, இதை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ப்ராடக்டை அப்படிங்கிற டெமோ வந்து ஒரு டிஜிட்டல் அசட். இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? சப்போஸ் இந்த ஃபுட்டு ஹோம்மேட் ஃபுட், இதை இது எப்படி சமைக்கிறது? இந்த ஹோம்மேட் ஃபுட்டை எப்படி சாப்பிட்றதுக்கே தெரியறது இல்லை மக்களுக்கு. சாப்பிட்றத நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து இட் பிகம்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். எப்படி இந்த ஃபுட்டை நாம் சாப்பிடணும். கருப்பு கவுனி கஞ்சி வச்சுட்டோம், பட் இந்த கஞ்சி எப்படி குடிக்கணும்னு ஒன்று இருக்கு. சூப் மாதிரி குடிக்கலாம், டம்ளரில் ஊற்றி நம்ம ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கலாம், வழக்கமாக கஞ்சி குடிக்கிற ஒரு மெத்தடில் குடிக்கலாம், எப்படி வேணால் குடிக்கலாம் இல்லைங்களா? இதை சொன்னீங்கன்னா இது ஒரு வீடியோ, இது ஒரு கண்டென்ட், இது வந்து ஒரு சோசியல் அசர்ட் ஆகிற போகுது. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன், நம்ம எப்படி நம்ம ப்ராடக்டை சர்வீஸை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. டெமான்ஸ்ட்ரேஷன் எழுதிட்டீங்களா? ஸோ இப்போ 4 சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம அப்ஜெக்ஷன்ஸ். நமக்கு நிறைய இந்த ப்ராடக்டை நம்ம வாங்கக்கூடாது, ஏன் வாங்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு 20 கேள்வி எழுதிக்கணும். இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் சொல்கிறது ஒவ்வொன்றும் ஒரு வீடியோ கண்டென்ட். ஒய் தே ஷுட் நாட் யூஸ் அவர் ப்ராடக்ட் அப்படின்னு கிளைண்ட் ஆங்கிளில் இருந்து நம்ம வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சொல்லணும். இந்த கொஸ்டின் கண்டென்ட் இல்லை, ஆன்சர் தான் கண்டென்ட்டு. நம்ம 5 கேட்டகரி சொல்லியிருக்கோங்களா வீடியோவில், இல்லை 6 சொல்லியிருக்கோமா? Personal story, sir. Offer videos, transformation case studies, testimonials, demonstration, அப்புறம் objections. அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்ட்லிங் 6 சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஓகே, சூப்பர். ஸோ நோட் பண்ணிகிட்டே வருவோம். எஸ், ஸோ யாராவது நோட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஸோ இது ஒன்று. இன்னொன்று, யுவர் கான்வர்சேஷன் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா நம்ம பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது நம்மளை கேள்வி கேட்குறாங்க, நம்ம கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்கிறோம். நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க, யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்க, உங்கள் ப்ராடக்டை பற்றின டீட்டெயில் என்ன, உங்கள் ப்ராடக்டை ஏன் நாங்கள் வாங்கணும், உங்களுக்கு இருக்கிற யூனிக்னஸ் என்ன, ஏன் மற்ற ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் போகக்கூடாது, உங்கள் ப்ராடக்ட் மட்டும் ஏன் வாங்கணும், அந்த யூனிக்னஸ். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ஆப்போசிட் பர்சன் நம்மகிட்ட கேட்குறாங்க, நம்ம அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு வீடியோவாக மாறும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சரும் ஒரு வீடியோவாக மாறும். இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களா, சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கீங்களா, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் ஆல்ரெடி டெஸ்டிமோனியல் வீடியோ ஒன்று இருக்குது, கேஸ் ஸ்டடி வீடியோ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பாட்காஸ்ட்டில் இந்த கேள்வி பதிலில் ஒரு வீடியோ இருக்குது. இந்த ஒரே கண்டென்ட்டை 3 ஃபார்மேட்லேயும் நீங்கள் சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. கரெக்டுங்களா? எஸ். ஒரு டெஸ்டிமோனியல் இருந்ததுன்னா அதை 3 ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாம். கிளைண்ட்டோட கேஸ் ஸ்டடீஸ், அதுபோக கேஸ் ஸ்டடியை நீங்கள் பிடிஎஃபாகவும் வைக்கலாம். திஸ் பிடிஎஃப் ஆல்சோ பிகம்ஸ் அ டிஜிட்டல் அசெட். பிடிஎஃப் மறுபடியும் அடுத்தது வரும். பிடிஎஃப்ல என்னெல்லாம் டிஜிட்டல் அசெட்டாக வரலான்னு. பட் இதில் நம்ம இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற அதே சமயத்தில் நம்ம இப்போ வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீடியோஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நான் இந்த டிஜிட்டல் அசெட்ஸ் பற்றி இன்னும் ஸ்ட்ராங்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லிட்டோம், சேல்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ் பற்றின வீடியோ சொல்லிட்டோம், அடுத்தது வந்து பாட்காஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் சொல்லிட்டோம். உங்கள் ப்ராடக்டில் இருக்கிற, உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு டாபிக், அதை வந்து நீங்கள் கண்டென்ட்டாக வந்து ஒரு வீடியோவாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இந்த கான்ட்ரவர்சியலான திங் கிரியேட்ஸ் அ ரிஸ்க், பட் யுவர் ப்ராடக்ட் ரிமூவ்ஸ் தட் ரிஸ்க். சோசியல் ப்ரூஃப்ஸ் கிரியேட் பண்ணலாம்.
ரியல் ரிசல்ட்ஸ் ஆக்சுவலாக என்ன மாறி இருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம காட்டலாம். ரிசல்ட்டை எப்படி காட்டுறது? ஒருத்தர் மெடிசன் வாங்கிட்டு இருக்காரு, அல்லது ஒருத்தர் ஏற்கனவே ஒரு இன்கம் வச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு ஏஜென்ட் ஆக்சுவலாக. இப்போ அவரோட இன்கம் சார்ட்டை வந்து வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த இன்கம் சார்ட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 6 மாதத்துக்கு பின்னாடி வருது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை ஒரு ஒரு 2 பிக்சர் இருக்கு, இந்த 2 பிக்சருக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம. இது ஒரு கைண்ட் ஆஃப் வீடியோ. திஸ் பிகம்ஸ் ப்ரூஃப் displaying the real results. நீங்க லாங் வீடியோவை போட்டீங்கன்னா ரீல்ஸா போடாம லாங் வீடியோ போட்டீங்கன்னா யூடியூப்ல போடலாம். ஷார்ட் வீடியோவா அதையே பிரித்து நாளாக போடும்போது பாட்காஸ்ட் ஃபுல் பாட்காஸ்ட் வந்து நம்ம யூடியூப்ல போடுறோம்னா அதில் 10 கொஸ்டின் இருக்குன்னா 10ம் பிகம்ஸ் 10 ரீல்ஸ், 10 ஷார்ட்ஸ். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வீடியோ. மற்றபடி நம்ம ஆடில் வர்ற மாதிரி நம்ம பிராண்டு நம்ம லோகோ வந்து இப்படி போகிறது திரும்புறது வர்றது இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். நம்ம ஏன்னா அதுதான் பழைய மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குன்னா அந்த கார் லோகோ வந்து ஜூம் பண்ணி கிட்ட போயிட்டு கிட்ட வெளியே வருவாங்க, அந்த லோகோ சுற்றுற மாதிரி காட்டுவாங்க. இதெல்லாம் டைம் டேக்கிங் ஆக்டிவிட்டி. அவங்க அவ்வளவு பொறுமை யாருக்கும் இப்போ இல்லை மக்கள்கிட்ட. நம்ம தூர்தர்ஷன் மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம், மெதுவாக மியூசிக் போட்டு அந்த குளோப் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும், அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம், வேறு வழியே இல்லை, அதுதான் பார்த்தாகணும். மக்களுக்கு அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உட்காந்து லோகோலாம் நம்ம சுற்றுற மாதிரிலாம் வச்சா இதெல்லாம் எதுக்கு? இந்த இடையில வர்ற டிப்பெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை பை மிஸ்டேக் ஒரு 10 செகண்ட் இந்த லோகோ சுற்றுறதுக்கு வச்சிட்டோம்னா அப்போ நமக்கு தெரியும், ஞாபகம் வரணும். அதுக்காக சொல்கிறேன், அதுக்காகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வேஸ்ட் பண்ணலாம், அவர் கிளைண்ட்ஸ் ஆர் நாட் ரெடி டு வேஸ்ட் தேர் டைம். சும்மாவே இருந்தாலும் நான் சும்மா இருக்கிறேன், வேற வீடியோ பார்க்குறேன், உன் வீடியோ பார்க்க மாட்டேன்னு போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே அசட்ஸ். இன்னும் சோஷியல் ப்ரூஃப்க்கு முன்னாடி ஒரு டாபிக் சொன்னீங்க, கான்ட்ரவர்சியல் இண்டஸ்ட்ரியில் கான்ட்ரவர்சியலான திங்ஸுங்க. ஆனால் அந்த கான்ட்ரவர்சியில் ஒரு ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க் உங்கள் ப்ராடக்டில் உங்கள் சர்வீஸில் இல்லை அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் வர மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்சூரன்ஸாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி சொல்லுவாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பெஸ்ட் இல்லை, இன்சூரன்ஸ்லேயும் பெஸ்ட் இல்லை. டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா பெஸ்ட் இன்சூரன்ஸ் ஒரு பேக்கேஜாக இருக்கும். எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா, ஒன்றும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன், லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா லைஃப் த்ரெட்டனிங், எனக்கு இதுக்கு மேலே பர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்னா எனக்கு 1 கோடி ரூபா வந்துடும், 2 கோடி ரூபா வந்துடும்னா அது பாலிசி. இல்லை சேவிங்ஸ் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஹை ரிஸ்க் இருக்குது, ஓகே, ஆனால் எனக்கு ஹை ரிட்டர்ன் வரணும். நான் லாங் டேர்மில் சேவிங்ஸ் பண்ணுறேன், பட் இது ஒரு 10 இயர்ஸில் 10 ஃபோல்ட் ஆச்சுன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய இன்கம் ரிட்டர்னாக வந்திருக்கு. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால்ஸ் அசம்ஷன். ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபெயிலியர் மாடல். எப்படின்னா கிளைண்ட்டுக்கு ஃபெயிலியர், பட் பிஸ்னஸுக்கு சக்ஸஸ், எல்ஐசிக்கு சக்ஸஸ். கரெக்டுங்களா? பட் இந்த பாலிசியாவா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆனால் நீங்கள் இன்னும் மெடிக்ளைம் எடுக்கல. எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு! நீங்கள் ஆளே உயிரோடு இல்லைன்னா அந்த பணம் தருவாங்க, பட் இருக்கும்போது வாழ்கிறதுக்கு என்ன உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது? வாழ்கிறதுக்கான சப்போர்ட் யார் கொடுக்குறாங்க? எல்ஐசி கொடுக்குதா? கிடையாது, ஸ்டார் இன்சூரன்ஸ் தான் கொடுக்குது. எல்ஐசியில் மெடிக்ளைம் இருக்கலாம். இது கான்ட்ரவர்சியலான டாபிக். இதை போட்டிங்கன்னா நிறைய எல்ஐசி ஏஜென்ட் சண்டைக்கு வருவாங்க. சண்டைக்கு வர்றவங்ககிட்டலாம் கான்டாக்ட் வாங்கி அவங்களெல்லாம் ஸ்டார் இன்சூரன்ஸில் ஏஜென்ட் ஆக்கி விட்ருங்க. தீபக் சார் என்னமோ சொல்ல வராரு.
இல்ல சார், நல்ல விஷயம் தான் சார் இது. கண்டிப்பா நீங்க சொன்ன பாசிட்டிவான விஷயம். சண்டைக்கு வந்தா நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம இதுல கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா ஆமாங்க சார்? சார். ஆமா, கண்டிப்பா வரணுமல்ல கண்டிப்பா. அவங்க, வந்தாங்கன்னா அவங்க வரும்போது தான் நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லைங்களா சார்? நம்ம நெகட்டிவா ஏதாவது எழுதுனாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார். நெகட்டிவா நம்ம கண்டென்ட்ல நெகட்டிவா எப்போ வந்து கமெண்ட் வருதோ வளர ஆரம்பிச்சிட்டோம் அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஹோம்மேட் ஃபுட்டு கொடுத்தா எல்லாரும் வயிறு சரியாயிருமா? அப்போ ஹோட்டல் வச்சிருக்கிற நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி யாராவது சண்டை போட்டாங்க உங்க கூடனா, எஸ், ரைட் கரெக்ட். டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். அப்படி எந்த சண்டையும் வரலைன்னா சந்தேகம் வரணும். அப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்றோமோ, பிசினஸ் ஒழுங்கா பண்ணலையா அப்படின்னு. நம்மளை இக்னோர் பண்றாங்கன்னா தான் கோபம் வரணும் நமக்கு. நம்மளை மதிச்சு ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் போடுறாங்க, நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்கன்னா தேர் ஹாப்பி. பிரவீனுக்கெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வந்தாருன்னா, இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் போடவே இல்லை, ஒரு எல்ஐசி மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காருன்னா அழகா தூக்கிடலாம். பட் அதுக்கு முன்னால நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டே போதும். எஸ். ஸோ கான்ட்ரவர்சியல், அந்த கான்ட்ரவர்சியில் இருக்கிற ரிஸ்க், அந்த ரிஸ்க் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ, இதுதான் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் சொன்னோம் இல்லைங்களா? அதாவது டிஸ்பிளே த ரிசல்ட்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று, டிஸ்பிளே த ரிசல்ட்ஸ் ஒன்று. சோஷியல் ப்ரூஃப். சோசியல் ப்ரூஃப். ஆக்சுவலாக இது நடந்திருக்கு, ரியல் லைஃப்ல நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான ப்ரூஃபா இருக்கும். ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். சப்போஸ் கிடைக்காம கூட இருக்கலாம். பர்சனல் டீடைல்ஸ் ஷேர் பண்ணும்போது கிடைக்காது. 2 மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு மெடிசின்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் அதை ஷேர் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, இதுல இருந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. அதே பர்சனோட ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் வாங்குற மெடிசின்ஸ், 3 மாதத்துக்கு முன்னால் அவர் வாங்கின மெடிசின்ஸ் டேட் இருக்கும். அதில் அவங்களோட நேம் இருக்கும், மெடிசின்ஸோட நேம் இருக்கும், மெடிசின்ஸ் குவான்டிட்டி இருக்கும், எத்தனை நாளுக்குன்னு இருக்கும். இங்கே மெடிசன் அப்படியே குறைஞ்சி வேற, கம்ப்ளீட்டாக வேற டேட்டு. ஸோ அந்த டேட்டு 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு இருக்கலாம். இமீடியட்டாக இதெல்லாம் வராது. பட் 3 மாதம் கழிச்சு நீங்கள் இந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். இப்போ இதை ரெண்டையும் வச்சு காட்டும் பொழுது எவ்வளோ பெரிய சோசியல் ப்ரூஃப் பாருங்கள். எல்லாமே வந்து ரியலாக நம்ம பார்க்க முடிகிற விஷயங்கள் இல்லைங்களா? திஸ் பிகம் சோசியல் ப்ரூஃப். பட் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாமா என்னங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். பட் திஸ் பிகம்ஸ் டெஃபினெட்லி அ சோசியல் ப்ரூஃப். இப்போ நம்ம தீனா வந்து இப்போ கவுண்டமணி மாதிரி, கவுண்டமணியில் செந்தில் வந்து படத்தில் வர மாதிரி காட்டலாம். 6 மாதத்துக்கு முன்னாடி இப்படி இப்படி இழைச்சு போய் வந்த ராமசாமி இப்போ எப்படி கட்டிலங்காளையா மாறி இருக்கான் பாரு அப்படின்னு. 6 மாதத்துக்கு பின்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி இப்படி வந்த ராமசாமியா 6 மாதத்துக்கு முன்னாடி இப்படி மாறி இருக்கான் அப்படின்னு. ஸோ ஆமாம், என்னோட ஃபுட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி இருந்த பர்சன் வந்து இந்த மாதிரி மாறிட்டாரு. நான் முன்னாடி எங்க இந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்கும் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் டேட்டாஸ, எங்க ஹோம்மேடு ஃபுட்டு கிடைக்கும் எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஒரு ரியல் ஹோம்மேடு ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி ஒருத்தர் சொல்லணும் இல்லைங்களா சார்? ரியலா ஆமாம் சார், ஆமாம். ஒரு கிளைண்ட், ஒரு டெஸ்டிமோனியல். கஸ்டமர் சொன்னாருன்னா அது பெரிய ஒரு சப்போர்ட். தட் பிகம்ஸ் டெஸ்டிமோனியல். கரெக்ட்டுங்க. டெஸ்டிமோனியல் ரொம்ப நல்லா இருக்கும். எஸ். ஸோ சோசியல் ப்ரூஃபும் அதே மாதிரி நமக்கு சோசியல் ப்ரூஃபும் அந்த டெஸ்டிமோனியல். சமயத்துல நம்ம கூட அதுல ஒரு டெஸ்டிமோனியல் நம்ம அங்க போலாம். நான் சென்னைக்கு வந்தா வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும், 2-3 நாள் தங்கியிருப்பேன். பட் இங்கெல்லாம் பெருசா சொல்றாங்க, ஆனா ஹோம்மேட் இல்ல. அது வந்து இப்போ இதாத்தான் இருக்கு, கமர்ஷியலா தான் இருக்கு. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் வேற எந்த கடைக்குமே போறது இல்ல. ஒரு அம்மா கையால சமைச்ச ஒரு இது கிடைக்குது எனக்கு, ஃபீல் ஆமாம் சார், அப்படின்லாம் சொல்லலாம் இல்லைங்களா சார்? சூப்பராக சொல்லலாம், சூப்பராக சொல்லலாம். ஆமா ஆமா. சாமி ஒண்ணுமே பேச மாட்டேங்க நீங்க. எனக்கு மார்க்கெட்டிங்கே நீங்க தான். தாராளமா கிரியேட் பண்ணலாங்க. நம்ம வந்து நமக்குள்ளேயே வந்து கண்டிப்பா பாட்காஸ்ட் சார். டெஃபினட்டா சார், பண்ணலாம். டெஃபினட்டா சார். தீபக் சாரோட ஒரு 4 வீடியோ போட்டா போதும். அவ்வளவுதான். சார் இவ்வளவு தெம்பா இருக்காரா சாப்பாடு சாப்பிட்டு, அப்ப நம்மளும் சாப்பிடுவோம். வீடியோஸ் பார்த்தோம்.
இப்போ வீடியோஸ்க்கு அடுத்தது வீடியோவில் இப்போ எவ்வளோ கேட்டகரி சொல்லியிருக்கோம்? அப்ராக்சிமேட்டான ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன். 8 கேட்டகரி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். 10 categories, sir. 10 கேட்டகரி. இன்னொன்று கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் கேட்குறாங்க. உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறீங்க. தட் பிகம்ஸ் வீடியோ, தட் பிகம்ஸ் சோசியல் அசெட். அப்போ நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் மாதிரி, இப்போ பிரேம் வந்திருந்தாருன்னா அவருக்கு அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். பட் இதில் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் இதுதான் ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகும், இல்லை கண்ட்ரோல் ஆகும். இந்த பர்டிகுலர் டைலுக்கு இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணால், இந்த அடிசிவ் யூஸ் பண்ணும்போது தான் இது நல்லா பிடிக்கும், நல்லா ஸ்டிக் ஆகும். அப்போ இதில் எனக்கு இந்த டவுட் இருக்குது. எனக்கு வந்து ஒரு சத்தம் வருது. ஏன் சார் சத்தம் வருது? என்னோட டைல் வந்து நடக்கும்போது ஒரு கார்னரில் புடக்குன்னு சத்தம் வருது நடக்கும்போது. சார் அதுக்கு பின்னால் 100% அந்த இது யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு கார்னரில் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அடிசிவ்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கும். அந்த இடம் ஏர் ஃபில் ஆகும். உங்கள் அங்கே கால் வச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சத்தம் வருது உங்களுக்கு. அப்போ திஸ் பிகம்ஸ் வீக்கர் பார்ட் ஆஃப் த டைல். இப்போ இதை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க, இது ஆன்சராக நீங்கள் சொல்லும்போது யூ பிகம் அன் அத்தாரிட்டி. திஸ் வீடியோ பிகம்ஸ் யுவர் அசெட். இப்போ பிரவீன் வந்து ஒரு டவுட், அவங்களோட ஏஜென்ட் ஒருத்தர் கேட்குறாரு, சார் நான் வந்து தொடர்ந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் அவர் வந்து மெடிக்ளைம் வந்து போட மாட்டேங்கிறாருன்னா, இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறீங்க, இல்லை அவர்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. இப்போது சிம்பிளாக என்ன சொல்லியிருப்பாங்க, யூஸ் பண்ணுங்க, இப்போ நீங்கள் மெடிக்ளைம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப சேஃப், மெடிக்ளைம் போட்டு வச்சுக்கலைன்னா சேஃப் இல்லை, ஹை ரிஸ்கில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ஸ்டோரி சொன்னாங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது. அப்போ நம்ம ஸ்டோரி, நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட? சார் நான் இந்த மாதிரி பேசினேன், மெடிக்ளைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, அதை நீங்கள் போட்டு வைங்க, மெடிக்ளைம் இல்லாமல் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹை ரிஸ்க் ஆயிரும், உங்கள் சேவிங்ஸ்லாம் போயிரும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு. அப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், இது ரியலாக நடந்த ஸ்டோரி. அப்போ இந்த ஸ்டோரி வந்து என்னாச்சுன்னா, ஒரு ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, எந்த சிக்கலும் இல்லை. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஏஜ்டு பேரண்ட்ஸ். அவங்க பசங்க இப்போ தான் நியூலி மேரிடு பசங்க. ஒரு பையன் நியூலி மேரிடு, இன்னொரு பையன் வந்து மேரேஜுக்கு தயாராகிட்டு இருக்கான். இல்லை அவன் மேரேஜ் ஆகி கொஞ்சம் நாள் ஆச்சு, இன்னொரு பையன் நியூலி மேரிடு. இப்போ இந்த நியூலி மேரிடு பையனுக்கோ இல்லை இந்த இன்னொரு பையனுக்கோ ஏதோ பொண்ணுக்கோ பையனுக்கோ யாரோ ஒருத்தர் பெரிய சிக்கல் வருது. இப்போ இவங்க ஏஜ்டு பீப்புள் வந்து சேவிங்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஏர்னிங் மெம்பர் வந்து இந்த பிரச்சனை வந்தவர் தான் ஏர்னிங் மெம்பர். இப்போ இவங்க வச்சிருக்கிற சேவிங் வந்து இவங்களோட லைஃபோட ஃபியூச்சருக்கு, ஏஜ்டு பேரண்ட்ஸ். இப்போ இவங்க மொத்த சேவிங்ஸும் இவங்க இதில் கொண்டு வந்து பையனை காப்பாற்றியே ஆகணும் இல்லைங்களா, வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்போ அவங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவாங்க. பட் அப்படி ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு லைஃப், ஒரு ஃபேமிலியோட டோட்டல் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆகி அவங்க அப்சைட் டவுன் அவங்க லைஃப்பை மாறிடும். ரொம்ப ஹாப்பியாக கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபேமிலி, கம்ஃபர்டபுளாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி, ஏர்னிங் மெம்பர் அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாரு, சேவிங்ஸ் வச்சிருக்கிற அந்த ஏஜ்டு பீப்புள் இருக்கிற சேவிங்கை பூரா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு வந்து லைஃப் அப்சைட் டவுன் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இவங்க ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகி, ஸோ இதை வந்து இந்த பெயினை இப்படியே இன்னொரு ஃபேமிலி இதே சுச்சுவேஷனில் இருந்தாங்க. பட் அந்த ஃபேமிலி இதை வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் கூட இல்லாமல், ஈவன் அவங்க கையிலேருந்து கூட பே பண்ணல, டைரெக்டாக எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்குச்சு. டைரக்ட் பேமெண்ட் டு த ஹாஸ்பிட்டல் இல்லைங்களா? ஸோ எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா செலவாச்சுன்னா கூட தே ஆர் டேக்கிங் கேர், மெடிக்ளைம் வந்து பார்த்துக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து ஸ்டோரியாக, ஒரு ஸ்டோரி ஆக்சுவலாக ரியல் ஸ்டோரி சொல்லும்போது திஸ் பிகம்ஸ் ஈஸி கன்வர்ஷன்.
ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு உங்ககிட்ட ஒரு ஏஜென்ட், இதை ஆன்சராக சொல்கிறீங்க. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின், எந்த மாதிரி ஆன்சர், இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் கண்டென்ட் கிரியேஷன். பட் திஸ் பிகம்ஸ் யுவர் டிஜிட்டல் அசெட் அண்ட் யூ வில் பிகம் அன் அத்தாரிட்டி. இப்போ உங்ககிட்ட நிறையா ஏஜென்ட்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க, சார் எனக்கு அப்போ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். கேள்விகள் கேட்டு நீங்கள் பதில் சொல்லும்போது இது ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அகைன் வீடியோ பொறுத்தளவு கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி, திடீர்னு கன்சிஸ்டன்சி கட் ஆயிருச்சு, இடையில நீங்கள் வீடியோ போடலை, ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வீடியோ போடல அப்படின்னா, யுவர் சேல்ஸ் ட்ரெண்ட் வில் பிகம் டவுன் ட்ரெண்ட். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் அசட்ஸ். வீடியோவில் இவ்வளோ கேட்டகரி இருக்குது. தென் வி கம் டு இமெயிலிங். இமெயிலிங்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டென்ட்டோ இதே மாதிரி எல்லாமே இமெயிலையும் பண்ணலாம். நீங்கள் ஆஃபர் கிரியேட் பண்ணி இமெயிலில் போடலாம் வித் போஸ்டர். ஸோ இமெயில் கண்டென்ட், உங்களோட இமெயில் அந்த பாடி ஆஃப் த மெயில் அண்ட் போஸ்டர் வில் பிகம் டிஜிட்டல் அசெட். யுவர் போஸ்டர்ஸ் அண்ட் இமெயில் கண்டென்ட், அந்த மெசேஜஸ், அதில் நிறைய கேட்டகரி இருக்கு. இதே மாதிரி யூ கேன் டாக் அபவுட் பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசலாம், ஆஃபரை பற்றி பேசலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி பேசலாம். தென் யூ கேன் கிவ் கேஸ் ஸ்டடிஸ். நீங்கள் ஏன் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்கன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். இப்போ என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ வீடியோக்கு, இது எல்லாமே வில் பிகம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொல்லலாம். அவங்களுக்கு ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், சோசியல் ப்ரூஃப் கொடுக்கலாம். இது எல்லாமே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வீடியோ இல்லாமல் டெக்ஸ்ட்டாக போடும்போது இமெயிலாகவும் போகலாம், அது வாட்ஸ்அப்பாகவும் போகலாம். ஃபஸ்ட்டு சொன்னது வாட்ஸ்அப்பில் நர்ச்சர் சீக்வன்ஸ் சொன்னோம். இது ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி அல்லது என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. அடுத்தது பிடிஎஃப். யூ கேன் கிரியேட் கைட்லைன்ஸ், செக்லிஸ்ட். எழுதிக்கங்க பிடிஎஃப்ல என்னென்ன இருக்குன்னு. கைட்லைன்ஸ், செக்லிஸ்ட், ஃப்ரீக்வன்ஸ்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், எஃப்ஏக்யூ இருக்கும், அதுக்கான ஆன்சர்ஸ். தென் யுவர் ஓன் ஸ்டோரிஸ். அடுத்தது இபுக். உங்களோட கோர்ஸையே பார்ட்டாக பிரித்து யூ கேன் கிரியேட் மல்டிபிள் இபுக்ஸ். இப்போ அடிசிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் இப்போது அந்த ஒரு 5 பேஜஸ் 10 பேஜஸ் இபுக்கை பார்த்தாங்கன்னா அடிசிவை ஈஸியாக அவங்க வித்துறணும். அடிசிவ் பற்றின டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடுற மாதிரி ஒரு இபுக் தமிழில் ரெடி பண்ணிங்கன்னா, அல்லது ஹிந்தியில் பெங்காலியில் ரெடி பண்ணலாம். பட் மோஸ்ட்லி செல்லர்ஸ், டீலர்ஸ் வந்து ஆர் தமிழ் பீப்புள். நீங்கள் தமிழ்லேயே ரெடி பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சம் இப்போ ராஜஸ்தானிஸ், குஜராத்திஸ் எல்லாம் கூட கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் டைல்ஸ் கடை வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேபி கிவ் இட் இன். நம்மளை விட நல்லா தமிழ் பேசுறாங்க சார், நம்மளோட தமிழ்லாம் படிக்கிறாங்க. நல்லா ராஜஸ்தானியர்கள் தமிழ்லேயே கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், நல்ல வெரி டேலண்டடுங்க. அப்படின்னா இப்போ தமிழ்லேயே கொடுத்துடலாம். ஆமா, பர்பஸ் வேணும்னா இங்கிலீஷ்ல கொடுத்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்க லாங்குவேஜ்லயே வேணும். ஸோ அப்போ இபுக்ஸ் வந்து ரெடி பண்ணணும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். 5 பேஜஸ் டு 10 பேஜஸ் இருந்தால் போதுங்க. புல்லட்டின் பாயிண்ட்ஸாக போடலாம். மார்னிங் என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன நல்லது, இப்போ ப்ரோட்டீனுக்கு என்ன அதிகமாக சாப்பிடணும், வெஜிடபிள்ஸில் என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான இபுக்ஸ் வந்து தீனா கிரியேட் பண்ணலாங்க. பிரவீன் வந்து சேல்ஸ் ரிலேட்டடாக இபுக்ஸோ மெடிக்ளைமில் இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வந்து இபுக்காக கிரியேட் பண்ணலாம். எப்படி சேல்ஸ் அதிகப்படுத்தலாம்னு இபுக் போடலாம்.
ப்ராடக்ட் நாலேஜ் வந்து இபுக்காக கொடுக்கலாம். ப்ளஸ் உங்கள் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் அவங்க எடுத்துக்காமல் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கேஷ்பேக் பாலிசின்னு ஒன்று பேசணும் இல்லைங்களா? எக்ஸாக்ட் நேம் ஞாபகம் ஹாஸ்பிட்டல் கேஷ். புரியலைங்க. ஹாஸ்பிட்டல் கேஷ் தான் சார். ஆமாம். ஓகே. ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசிங்களா? ஆமாம் சார். பாலிசி பேரே ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசி. ஓ சூப்பர். ஓகே. ஸோ ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசி வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் பாலிசி. நிறைய பேருக்கு தெரியும். 90% ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று இதில் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்ரெடி உங்கள் கஸ்டமராக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் அப்செல் பண்ணலாம். கண்டிப்பா. ஏற்கனவே அவங்க வாங்கிட்டாங்க, மெடிக்ளைம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன விற்கிறதுன்னு தெரியாம தான் இருக்காங்க. இப்போவும் ஃபோன் பண்ணி மெடிக்ளைம் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேங்க அப்படின்னா, அப்படிங்களா சார், ஓகே சார், எப்படி இருக்கு சர்வீஸ்ன்னு கேட்டுட்டு வச்சிடுறாங்க. யாருமே இந்த ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசி பற்றி பேசுறதே கிடையாது. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்செல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ். ஸோ அதை பற்றின பிடிஎஃப் நீங்கள் இன்னும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அப்செல் பண்ணலாம் அப்படிங்கிறதே ஒரு பிடிஎஃபாக ஒரு 5 pages to 10 pagesல கொடுத்தீங்கன்னா, this will become a wonderful asset, digital asset for you. யோகா ப்ராக்டிசஸ் என்னென்னலாம் பண்ணால் டயபெட்டிஸுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் மெயினாக. டயட்ஸ் வந்து எப்படி சிம்பிள் டயட் எப்படி வந்து என்னென்ன பண்ணணும். வாக்கிங் எல்லாரும் போகிறோம், பட் வாக்கிங்கில் என்ன மெத்தடு எப்படி பயன்படுத்தணும், அந்த வாக்கிங் எப்படியெல்லாம் நம்ம கை எப்படி வீசணும், கால் எப்படி வீசணும், எவ்வளோ தூரம் நடக்கணும், அதில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கணும், எவ்வளோ ஸ்பீடுக்கு நடக்கணும் அப்படின்னு இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு இபுக் போட்டிங்கன்னா அது ஒரு தட் பிகம்ஸ் அன் இபுக் அசட், டிஜிட்டல் அசட். ஸோ இபுக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஜிட்டல் அசட்டுங்க. அந்த பிடிஎஃப் காப்பி அந்த ஃப்ரீக்வன்சியில் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்கள் ப்ராடக்டை பற்றின ப்ரமோஷனல் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் அதை நம்ம என்ன சொல்லுவோம், பேம்ப்ளெட்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா? ரொம்ப சிம்பிள், பேம்ப்ளெட்ஸ் தான். ப்ரௌச்சர்ஸ் அப்படி பேம்ப்ளெட் ஆர் ப்ரௌச்சர். ப்ரோசர் ஆர் பேம்ப்ளெட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும்போது அது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசெட். நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூ கேன் மேக் யுவர் டீம் டாக் அபவுட் யுவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அது வந்து வீடியோவில் கொண்டு வந்துடலாம். நீங்கள் உங்களோட கண்டென்ட்டில் உங்களோட போனஸ் கோர்சஸை வந்து இன்னும் நீங்கள் ஸ்பெஷலாக காட்டினீங்கன்னா தட் பிகம்ஸ் யுவர் மார்க்கெட்டிங் அசெட். என்னென்னலாம் உங்ககிட்ட போனஸ் இருக்குது, அடிஷ்னலாக என்ன இருக்குது. நான் ஒரு ப்ராடக்டாக விற்கிறதே கிடையாதுப்பா, இதை ஃப்ரீயாக கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் அவங்க ஃபஸ்ட்டு அந்த மெயின் ப்ராடக்ட் எடுத்தால் தான் இந்த ப்ராடக்ட் அவங்க எங்கேயுமே இதை வந்து விலைக்கு வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டைல் வாஷ்னு ஒன்றும் இல்லவே இல்லை மார்க்கெட்டில். பட் டைல் வாஷ் யாருக்கு நான் கொடுக்குறேன்னா, எங்கிட்ட அடிசிவ்ஸ் வாங்குறவங்களுக்கு தான் நான் டைல் வாஷ் கொடுக்குறேன். டைல் வாஷ் நான் பேமெண்ட்டுக்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்குறேன், ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி பையிங் அடிசிவ்ஸ் ஃப்ரம் மீ. சுப்ரீம் அடிசிவ் வாங்கினா தான் இது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நான் ஒரு பேக் வாங்கினாங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 10 பேக் வாங்கினாங்கன்னா நான் ஒரு ஒரு 250 ml இருக்கிற ஒரு பாட்டில் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இந்த டைல் வாஷ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு புதுசா ஒரு கடைக்கு போயிருந்தேன் சார், அவுட்லெட்டுக்கு. ஓகே அங்க போனப்போ ஒரு மேனேஜர் சொல்றாரு, இந்த ப்ராடக்ட்டை பத்தி சொன்ன உடனே, சார் அதாவது டைல் கிளீன் பண்றதுக்கு இந்த இதெல்லாம் கூட ஓரளவுக்கு நமக்கு தெரியும் சார். ஆனா அதை ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸுக்கு அந்த கை வந்து வாஷ் பண்றதுக்கு நான் ஒரு கெமிக்கல் நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல் சார், நீங்க அதை பத்தி டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. சூப்பர் சூப்பர் சார். ஆமா ஆமா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அங்க இல்ல. ஸோ அதை ஸ்பெஷலைஸ்டா கேட்கறாங்க. இருக்காது, நம்ம தான் புதுசா கொண்டு போறோம் மார்க்கெட்ல. கண்டிப்பா கண்டிப்பா.
அது வச்சா டெஃபினட்டா அவங்க எந்த கஸ்டமர் வந்தாலும் எஸ், அந்த லேபர்ஸ்க்கு உண்டான ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் சார். ஸோ அதை வந்து நம்ம அதில் இந்த பிடிஎஃபாக கொடுக்கும்போது இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து டிஜிட்டல் அசெட்டாக மாறும். அது இல்லாமல் உங்ககிட்ட முக்கியமான டிஜிட்டல் அசெட், நம்ம இவ்வளோ நேரம் பேசின எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டிஜிட்டல் அசெட் என்னன்னா, எஸ், நம்ம கஸ்டமரோட டேட்டா பேஸ், அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டி. கஸ்டமரோட டேட்டா பேஸ், நம்ம எல்லாரும் டேட்டா பேஸ் வச்சுருக்கோம். நீங்கள் அந்த டேட்டா பேஸ் இல்லாமல் யாருக்கு இமெயில் அனுப்புவோம், யாருக்கு வாட்ஸ்அப் அனுப்புவோம்? கண்டென்ட் நிறையா இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த டிஜிட்டல் அசெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு முக்கியமான டிஜிட்டல் அசெட் என்ன? இந்த டிஜிட்டல் அசெட் தான் காஸ்ட்லியஸ்ட் டிஜிட்டல் அசெட் ஐ திங்க் இந்த வேர்ல்டு. இந்த கான்டாக்ட் அந்த பர்டிகுலராக எந்த கேட்டகரி கஸ்டமர் கேட்டகரின்னு கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட டிஜிட்டல் அசெட். பொதுவாக மக்கள் இருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. பட் இந்த ப்ராடக்டை வாங்குகிற பீப்புள் யார் அப்படின்னு கொடுக்குற நான் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி, தே ஆர் மேக்கிங் மோர் மணி நாட் ஃப்ரம் செல்லிங் ஃபுட், தே ஆர் மேக்கிங் மணி ஃப்ரம் செல்லிங் டேட்டா. சரி, யார் யாருக்கு தெரியும்? தெரியும்னா ஐன்னு டைப் பண்ணிடுங்க. மேபி இது சர்ப்ரைஸாக இருக்கலாம். ஆமா சார், சர்ப்ரைஸ் தான் சார் இருக்குது. நம்ம ஒரு லேயர், டாப் லேயரில் இது வந்து பிஸ்னஸில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. டாப் லேயரில் நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைப்போம்னா, அவங்க ப்ராடக்டை வச்சு தான் அதுதான் அவங்க பிஸ்னஸ்ன்னு நினைப்போம். மெக்டொனால்ட்ஸ் தே ஆர் நாட் இன்டு பர்கர் பிஸ்னஸ். யார் யாருக்கு தெரியும்? ரிச் டாட் போர் டாட்ல படிச்சிருப்பீங்க. அவங்க என்ன பிஸ்னஸில் இருக்காங்க? ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். மெக்டொனால்ட்ஸ் தே ஆர் இன்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். சார், இது யார் யாருக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கு? எனக்கு தெரியாது சார். நான் அந்த ஃபவுண்டர் அந்த மூவி பார்க்கும்போது தான் சார் எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ ஆக்சுவலாக தான், ஸோ தே ஆர் இன்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ஏன்னா அந்த ஒரு பர்கர், ஒரு பர்கருக்கான ஒரு ரிட்டைல் ஷாப் வச்சு அந்த ஷாப்பை அவன் விற்கிறான் அல்லது ரெண்ட்டுக்கு விடுறான் அப்படின்னா அது வந்து அவனோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அந்த ப்ராடக்டை, ரியல் எஸ்டேட் ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஒரு ரீசன் தான் இந்த பர்கர் பிஸ்னஸ். பர்கரை விற்று அவன் சம்பாதிக்கல. சரி, ஸோ இந்த இடத்த விற்கிறாங்க சார், அந்த ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இடத்த விற்கிறாங்க, ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. நீங்க அவங்க கிட்ட அவனே ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பான் சார். அவன் நம்ம கிட்ட வேற ரெண்ட்டுக்கு தான் கொடுப்பான். நம்ம அதே ரெண்ட்டுக்கு நம்ம கிட்ட கொடுக்க மாட்டான். மெக்டொனால்ட் ஷாப் தான் நீங்க எடுக்கிறீங்க. யூஆர் நாட் டேக்கிங் த ஸ்பேஸ், புரியுது. buying a space, making that as a McDonald's shop, adding value to the space is original product. ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்றான். அந்த வேல்யூ அடிஷன் தான் மெக்டொனால்ட்ஸ் கடை. இதை இவனுக்கு ஹை ரெண்ட்டுக்கு கொடுக்குறான். இந்த ரெண்ட் எவ்வளவா இருக்கும்? இதை விட 4 times 5 times அதிகமாக இருக்கும். 10,000 வாங்கினா 50,000 வாங்குவான் அவன் ரெண்டெல்லாம். அது போக நீ ப்ராடக்ட்டுக்கு காசு வாங்கிக்கோ. தீனாவுக்கும் சர்ப்ரைசிங்காக இருக்குங்களா? ரெட் பாக்ஸ் மேபி தே ஆர் நாட் இன்டு தட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். அவங்க வந்து அவங்க ப்ராடக்டை விற்கல, அவங்க ஸ்பேஸை விற்கல. மேபி தே ஆர் இன்டு கிச்சன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங். வி டோன்ட் நோ. அவங்ககிட்ட தான் எக்யூப்மெண்ட் வாங்கிக்கணும் இல்லைங்களா? கரெக்டுங்களா தீனா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அப்படி வந்து இல்லையா? பிராண்ட் மட்டும் தான். அதுதான் மேபி தட் மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் their ஃபெயிலியர். அதாவது அவனோட பிசினஸ் வந்து அவனால பண்ண முடியல, அதால வந்து மத்தவங்க கிட்ட கொடுக்குறான். இப்போ அந்த கிச்சன் எக்யூப்மெண்ட் ஃபுல்லாக அவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அதுவே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிரும். இத்தனை பேர்த்துக்கு கிச்சன் எக்யூப்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா?
அவங்க கிட்ட ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கும் கிச்சன் எக்யூப்மெண்ட் பண்ணி கொடுக்குறதே ஒரு பெரிய பிஸ்னஸ் இல்லைங்களா? கரெக்ட் கரெக்ட். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதது தான் வெளியே கொடுக்குறாங்க. இல்லை அது இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லையே, நீங்கள் வெறும் ட்ரேடராக இருந்தால் போதுமே. ஆமா ஆமா கை புரியுது. காமிச்சிட்டு போயிடலாம். ஒரு இன்டீரியர் வந்து கிச்சன் இன்டீரியர் வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் த கமிஷன் கோஸ் டு ரெட் பாக்ஸ். கரெக்ட். பட் அதாவது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் வருதுதான் உள்ள வரல. அவங்க வந்து வேணும்னா நீங்க பண்ணீங்க, இல்லைன்னா இல்லை அது ஆக்சுவலாக ஒரு ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ். அவங்க தான் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா பேஸ் வந்து செல் பண்ணுறது தான் ஜொமேட்டோவோட பிஸ்னஸ். நமக்கு வந்து டேட்டா பேஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய இப்ப அசட். நம்ம பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அது பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ சார் இது இப்போ டேட்டா பேஸ்னா சொல்லுங்க. சார் இப்போ அவங்க எப்படி டேட்டா பேஸ் வந்து எப்படி சார் இது பண்றாங்க? அதாவது இப்போ இந்த டைம்ல பிரியாணி சேல்ஸ் இவ்வளோ அதிகமா இருக்கும், நீங்க ஆஃபர்ஸ் கொடுத்தா ஒரு அந்த மாதிரியா, இல்லை நம்மளோட டேட்டா பேஸே எடுத்து வித்துருவாங்க? நீங்கள் வாரத்துக்கு எத்தனை நாள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்க, Correct. யார் யார் வெஜிடேரியன் கேட்குறேன். யார் யார் நான் வெஜிடேரியன்னு தெரிஞ்சுதுன்னா உங்ககிட்ட என்ன மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு வெஜிடேரியன் கிட்ட கரெக்ட். வந்து நான்வெஜ் மார்க்கெட்டிங் பண்ணான்னா அவன் பிராண்டு ஃபெயிலியர் ஆகுமா ஆகாதா? அதுக்கு பதிலாக அவன் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் தனியாக ஒரு கேட்டகரியாக ஒரு பிஸ்னஸ் ஒரு 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 இதாக கொண்டு வந்துட்டான் அப்படின்னா, வெஜிடேரியனை ஏதோ உலகத்திலேயே வந்து உலகத்தை காப்பாற்ற வந்த தேவதூதர்கள் மாதிரி அவன் ப்ரொமோட் பண்ணுவான். வெஜிடேரியன் மட்டும் தனி பிராண்டு, அவனோட கம்பெனியில் நான்வெஜ்ஜுக்கு ஒரு பிராண்ட் வச்சுருப்பான். இன்னும் சொல்ல போனால் ஸ்லாட்டர் பிஸ்னஸே வச்சுருப்பான், ஸ்லாட்டர் ஹவுஸே வச்சுருப்பான். பட் இது அவன் யார்கிட்ட சொல்ல முடியும்? நான்வெஜ் சாப்பிட்றவங்ககிட்ட இதை போய் சொன்னால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் பிராண்டை அவன் என்ன சொன்னாலும் விற்க மாட்டான், விற்க முடியாது அவனால். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா? இதுக்கு என்ன வேணும்? டேட்டா பேஸ் வேணும். நான் யார்கிட்ட எதை சொல்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். நான்வெஜ் சாப்பிட்றவங்ககிட்ட என்ன சொல்கிறேன், வெஜ் சாப்பிட்றவங்ககிட்ட என்ன சொல்கிறேன். ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னா என்னை 2 நாள் சாப்பிட வைக்கலாம். மோர் பிஸ்னஸ். இப்போ இவ்வளவு டிமாண்ட் இங்கே இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை மட்டும் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத அவன் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் ஃபோக்கஸே மாற்றிடலாம். ஸோ அதனால் டேட்டா பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஆல்சோ an important digital asset. இப்போ இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களோட டிஜிட்டல் அசட் இருக்கு அப்படின்னு ஸோ பிடிஎஃப்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரி பார்த்தோம், வீடியோஸில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி பார்த்தோம், ஆஃபரில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி பார்த்தோம். இது எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தட் பிகம்ஸ் அவர் சேல்ஸ் பீப்புள், தட் பிகம்ஸ் அவர் மார்க்கெட்டிங் அசட். எஸ். ஸோ இது யாராவது நோட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இதை மட்டும் எனக்கு டைப் பண்ணி ஒரு மெசேஜாக என்னென்ன நம்ம டிஜிட்டல் அசட் டிஸ்கஸ் பண்ணோங்கிறத லிஸ்ட்டு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எஸ். ஹாய் டாக்டர் சார் பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. சூப்பர் சூப்பர். சாரி சார், இன்னைக்கு ஆக்சுவலி மார்க்கெட்ல மாட்டிக்கிட்டேன் சார். மழை இங்க செம்ம மழை சார். அப்படிங்களா? ஓகே ஓகே. நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பார்த்துருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் பார்த்துறேன். டிஜிட்டல் அசட்ஸ் பற்றி பேசியிருக்கோம். என்னென்னலாம் நமக்கு டிஜிட்டல் அசட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இமீடியட்டாக வி ஹேவ் டு எவ்ரிடே வி ஹேவ் டு கிரியேட் அவர் அசட்ஸ். நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கான அசட்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம அந்த நாளில் எதுவும் அசட்டை கிரியேட் பண்ணலைன்னா ஏழைகள் ஆகிட்டு இருக்கணும்னு அர்த்தம். எஸ், அசட் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வில் பிகம் ரிச். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இது அசட்டுன்னு நினைக்கும் போது, ஏன்னா இதுக்கான இது வந்து நமக்கு ஏர்னிங் கொடுக்கறது இதுதான் கொடுக்கும் நம்ம பிஸ்னஸில். ஸோ ஆல் தீஸ் அசட்ஸ் we have to create every day. நமக்கு எவ்வளவு ஷார்ட்டாக ஒரு டைம் இருந்தாலும் அந்த ஷார்ட் டைமில் ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் லாங்கான டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கைட்லைன் கிரியேட் பண்ணலாம்.
இன்னும் கொஞ்சம் லாங்கான டைம் இருந்ததுன்னா ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணலாம். அதை விட லாங்கான டைம் இருந்தால் அதை வீடியோவாக கிரியேட் பண்ணலாம். அதை விட லாங்காக டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு இபுக் கிரியேட் பண்ணலாம். இது ஒரு ஹேபிட்டாவே கண்டிப்பாக நம்ம டெய்லி வந்து இந்த டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து கண்டினியூஸ்லி வி ஹவ் டு கிரியேட் த டிஜிட்டல் அசெட்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மகிட்ட டிஜிட்டல் அசெட்ஸ் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்ம பிஸ்னஸில் நம்ம க்ரோ ஆக முடியும். பாட்டில் அங்கே தான் பாருங்க. இன்க்ளூடிங் நம்ம ட்ரைப், வாட்ஸ்அப் ட்ரைப், நம்ம ஃபாலோயர்ஸ், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் அஃப்கோர்ஸ். சார் வாட்ஸ்அப்ல ஒரு டூலை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க சார். ஜென்ரலி இப்போ நம்ம ஒரு குரூப் நம்ம கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை அனுப்பணும் அப்படின்னு சொன்னா ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். அது பின்னாடி வருமா அதான் சார்? சேட் பாட், அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு ஓகே கூட. ஓகே சேட் பாட் நம்ம வந்து சேட் பாட் இருக்கு, மல்டிபிள் பீப்புளுக்கு நீங்கள் ஒன் டைம் நீங்கள் மெசேஜஸ் வந்து ஷேர் பண்ணி ரொம்ப சாதாரணமாக எல்லா இடத்துலையும் அந்த வாட்ஸ்அப் டூல் ஏகப்பட்ட டூல் வந்துருச்சுங்க. ஸோ இந்த இன்டகிரேஷன்லாம் வந்துருச்சு. வெப்சைட்டோட இன்டகிரேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயம், ஃபேஸ்புக்கோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம், நம்மளோட இன்ஸ்டாவோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நமக்கு யாராவது மெசேஜஸ் நம்ம ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் ரிப்ளை பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்க, கால் டு ஆக்ஷன் ஏதாவது லிங்கை கிளிக் பண்ணாங்க, எல்லாமே நமக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் போகிற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அவங்க நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் ஷேர் பண்ணணும், வாட்ஸ்அப் நம்பர் அவங்க கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே ஸோ நம்ம ஆடு ரன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அப்போ நம்ம லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டா பேஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி மெசேஜஸ் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம இதை வந்து ஒருத்தர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. நாட் ஓன்லி ஒன் பர்சன் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் கம் டு அஸ் அண்ட் எக்ஸ்பிளைன், அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வி ஆர் கோயிங் டு கேதர் த நாலேஜ். நம்ம நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு எந்த கம்பெனிக்கு நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா கூட நம்ம வி கேன் கோ ஃபார் அதர் ப்ராடக்ட்ஸ் இன் த மார்க்கெட். பட் நமக்கு தேவை நாலேஜ். அவங்க இங்கே வர்றதுக்கான பர்பஸ் வந்து அவங்க சேல் பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஓகே ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கப்போம். எஸ். ஸோ ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சு, டிஜிட்டல் அசெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். தீபக் சார் ஸ்டார் ஹெல்த் டைரி தான். ஆமா ஆமா, அதான் நானும் கவனிச்சேன், ஸ்டார்னு பார்த்தேன். என்ன சார்? உங்க டைரியில ஸ்டார்னு வந்தது சார் டைரி டக்குன்னு. ஸ்டார் ஹெல்த் டைரி. ஆமா 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 சார், சாரு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர் சார். நீங்க நல்லா கஸ்டமரா? என்ன சார்? ஸ்டார் ஹெல்த் கஸ்டமரா? ஒரு ஆமா ஏஜென்ட் சார். இருந்தாங்க, ஏஜென்ட். இல்ல 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 ஏஜென்ட் சாமி இல்லைங்க சாமி, சார் ஹெல்த்தனோட கஸ்டமர் சார். சூப்பர் சார். அப்போ ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்க. போட்டுடலாம் சார், இதுல என்ன இருக்கு? ஏன் சார் நம்ம ஹாஸ்பிட்டல் கம்யூனிட்டியில் கேஷ் இருக்கிற நம்ம தானே வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் சார்? கரெக்ட். அப்படின்னு அப்படியே அவருக்கு கால் பண்ணிடுங்க, தீனாக்கு கால் பண்ணிடுங்க. ஓகே. நம்மளும் ஒன் டு ஒன் கனெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலிக்கு எடுக்கணும், உங்ககிட்டயே உங்கள் ஏஜென்சி யாராவதுக்கிட்டயே நம்ம என்ரோல் பண்ணிடலாம். கண்டிப்பா. நான் ஆக்சுவலா இந்த இயர் தான் சார் இன்சூரன்ஸ் போட்டேன். ஹெச்டிஎஃப்சியில் ஒரு பிளான் போட்டேன். அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் சார், உங்ககிட்ட சொல்கிறேன். எப்படி கரெக்டாக போட்டிருக்கேன் என்னன்னு தெரியல. எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஷாட்டில் போட்டேன் சார். எனக்கு இந்த கண்டிஷனே கிடையாது. எல்லாமே வேணும், குழந்தைக்கு கவர் ஆகணும். அங்கே போயிட்டு எனக்கு இந்த ரூம் இருக்கக்கூடாது அந்த ரூம் இருக்கக்கூடாதுலாம் எனக்கு கண்டிஷனே இல்லை. கண்டிஷன் இல்லாத எதுனா 2 சொன்னாங்க, ஐசிஐசியும் அப்புறமேட்டு ஹெச்டிஎஃப்சியில் ஒரு பிளான் சொன்னாங்க. நான் ஹெச்டிஎஃப்சி பிளான் எடுத்தேன் சார். ஓகே. நம்மகிட்ட இருக்கு அந்த மாதிரி. எனக்கு தெரியல அப்போ, ஆக்சுவலி அப்போ அதாவது நம்ம கனெக்ட் ஆகல அப்போ. ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு சார் ஆகும்? இன்சூரன்ஸ் இருக்குங்களா சார் பிரவீன் உங்ககிட்ட? இருக்கு மெட்டர்னிட்டிக்கு இருக்கு, உமன்ஸ்க்கு தனியா எடுக்கிற மாதிரி இருக்கு, உமன்ஸ் கேர்னு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அஷூர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது எல்லாத்துலயுமே மெட்டர்னிட்டி கவர் ஆகுது. 3 ப்ராடக்ட் கிட்ட மெட்டர்னிட்டி கவர் ஆகுது. ஷோர், நம்ம கனெக்ட் பண்ணலாம் பின்ன. சூப்பர் சூப்பர், கண்டிப்பா. வண்டர்ஃபுல். அதே மாதிரி பிரவீன் சார், நம்ம இந்த டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களா?
ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு 10,000 டிரைவர்ஸ் இருக்காங்க. எவ்வளோங்க? 10,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது கொடுத்துருந்தோம் சார். apply பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்களேன். கண்டிப்பா சார். முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா ஒரு நார்த் சைடுல ஒரு பெரிய ஸ்கேம் ஆனதுனால அந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசிஸ் வந்து டைரக்டா கொடுக்க முடியறது இல்ல. ஹெல்த் பாலிசி இருந்தா தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே நீங்க ஃபியூச்சர்ல அதை கம்பைன் பண்ணி ரிமூவ் இதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா கண்டிஷன் ரிமூவ் பாருங்க. பண்ணாங்கன்னா நமக்கு டைரக்டா. ஆமா பிரவீன், ஆக்சுவலா கண்டிப்பா. யூ கேன் கம்பைன் போத். இப்போ நீங்க அந்த ஹெல்த் பாலிசியோட சேர்த்து கொடுக்கலாம், மெடிக்ளைம் கம் ஆக்சிடென்ட் பாலிசி. அப்படி கொடுக்கலாங்களா? குரூப் பாலிசி, மெடிக்ளைம் பிளஸ் ஆக்சிடென்ட். கண்டிப்பா கொடுக்கலாம் சார். அப்படி கொடுக்கலாம். அவ்வளவுதான். அப்படியே அப்படியே கொடுத்துட வேண்டியதுதானே. அவங்களுக்கு அதுதான் ரெக்குயர்மெண்ட்டாவே இருக்கலாம் ஒருவேளை. நம்ம ஒரு கண்டிப்பா. ஆர்கனைஸ் பண்றோம் சார். அதைய அந்த கம்பெனியோட ஜிஎம் நம்ம ஃப்ரெண்டு. அப்ப இவங்களுக்கு அந்த அவேர்னஸ் எல்லாம் இல்ல. அந்த டிரைவர்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர் பர்சனலா. ஓ, ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு அவேர்னஸ் கொடுத்தா அதுல யார் இன்ட்ரெஸ்டடோ அவங்க ஒரு வந்துருவாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க கண்டினியூஸ் அவங்களோட இதுல இருக்காங்க, தொடர்புல இருந்துகிட்டே இருக்காங்க. ஃப்ராங்க் பெச்சரோட ஸ்டோரியில ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு சேல் பண்ணியிருப்பாருங்க. சரி. ஒண்டர்ஃபுல்லான சேல் ஆக்சுவலா. அது அந்த கேஸ் ஸ்டடியவே நம்ம பார்க்க போறோம் சேல்ல. நம்ம நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க, நம்ம நிறைய ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். பட் சேல்ல இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா. கஸ்டமருக்கு என்ன நீட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்கறது அப்படிங்கிறது. அந்த கான்செப்ட்ல வந்து ஃப்ராங்க் பெச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல ஒரு ரொம்ப வயசான ஒரு நபர் அவர்கிட்ட போய் ஒரு மெடிக்ளைம் பாலிசி விற்கிறாரு. எனக்கு தேவையில்லைப்பா மெடிக்ளைம் பாலிசியே எனக்கு தேவையில்லை, எல்லாம் எல்ஐசி இல்லை, லைஃப் பாலிசியோ மெடிக்ளைம் பாலிசியோ எனக்கு தேவையில்லை, எல்லாம் என்னோட சில்ட்ரன்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க, எனக்கு தேவையான பணம் இருக்குது, எனக்கு அந்த பாலிசியே தேவையில்லை, இது தேவையில்லாத டாபிக்னு சொல்லி அனுப்புகிறாரு. பட் இப்போ வந்து அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு யாருக்காவது நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சப்போஸ் அந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது அந்த கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷன் சிரமப்படுவாங்களா? தொடர்ந்து நீங்கள் இருக்கும்போது கிடைச்சிட்டு இருக்கிற உதவி கிடைக்காதனால அவங்க சிரமப்படுவாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்டோன்னே அவருக்கு ஒரு கொஸ்டின் ட்ரிகர் ஆகுது. ஆமாம், நம்ம இல்லைன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாருமே வெல் செட்டில்டு, நம்ம இல்லைன்னா அவங்களுக்கு கவலை இல்லை. அப்போ வயசானவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. பட் இந்த கேட்டோன்னையும் அவர் பெரிய பணக்காரர், தொடர்ந்து இந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த கான்ட்ரிபியூஷன் இதை பிச் பண்றாரு. நீங்க இல்லைனாலும் இந்த கான்ட்ரிபியூஷன் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்றோம். அந்த நிறுவனத்துக்கு தொடர்ந்து இந்த சப்போர்ட் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். அதுக்கான பாலிசி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோன்னையும் அவர் வந்து $8,000 பாலிசி, ஃப்ராங்க் பெச்சர் சொன்ன கதை வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 110 இயர்ஸ். $8,000 110 இயர்ஸ்க்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே $8,000 வேல்யூ பயங்கரம். 110 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவ்வளவு வேல்யூ இருக்கிற ஒரு பாலிசி சாதாரணமாக ஒரு செல் பண்ணவே முடியாமல் இருக்கிற ஒருத்தர்கிட்ட செல் பண்ணிட்டாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தீபக் சார் சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவர் அவரோட டீம்ல இருக்கக்கூடிய எல்லா டிரைவர்ஸுக்கும் ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் பண்ணி கொடுக்க முடியும் அவர் கொடுக்குற ஒரு பட்ஜெட்டுக்குள்ள அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா திஸ் வில் பிகம் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ அண்ட் ஆல்சோ ஃபார் த கம்பெனி. அந்த அவங்களுக்கும் ஆக்சுவலா வாங்கிக்கிற கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆகும். கண்டிப்பா. இமீடியட்டா கனெக்ட் பண்ணுங்க பிரவீன். இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். இது தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டாக்டர் ஆல்சோ ஹேஸ் கிவன் ஒரு இது கொடுத்துருக்காரு. பிரேம் வந்து அவங்க கம்பெனி இருக்கு. இது எல்லாமே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். குரூப் பாலிசிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தீனாவும் கனெக்ட் பண்றேன்ட்டாரு. அவருக்கு ஓனா ஃபேமிலி பாலிசி இருக்கு இல்லைங்களா? எஸ், நானும் அதே மாதிரி கனெக்ட் பண்றேன். எல்லாருக்குமே பாலிசி தேவைப்படுது போல் இருக்கு. ஓகே. ஆமா சார். அது ஆக்சுவலி இது எப்படின்னா கம்பெனி பாலிசி இது. சரிங்க சரிங்க. ஆமா, இப்ப கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டோம்னா எனக்கும் அதே கதை தான்.
நான் ஆக்சுவலி பாலிசி போட மாட்டேன் சார். எப்பவுமே இது கூட போட்டதில்ல. அப்போ வந்து என்னோட ஜென்ரலா என்னோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் ரெஃபர் பண்ணாரு, "டேய் இந்த மாதிரி வந்து நீ பாலிசி போடுற லைஃப்." எஸ் சார், சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக இப்போ என்னோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏஜென்ட்ஸ்க்கு சேல்ஸ் சிஸ்டம் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். எஸ். பட் அந்த ப்ராடக்ட் இன்னும் நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மார்க்கெட்டிங் தானே நம்ம பார்க்குறோம். ஸோ அது கரெக்டாக அப்படி சின்ன டவுட். ஆமாம், கண்டிப்பாக ப்ராடக்ட்லாம் நீங்கள் இதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிடுவோம். அதுதான் கரெக்டான கான்செப்ட். ப்ராடக்ட்டே இல்லாதப்ப ஓகே. மார்க்கெட்டிங் பண்ணுங்க. இப்போ யார் வந்து ஷோரூமில் எல்லா வண்டியும் நிறுத்திட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க? டிமாண்டை கிரியேட் பண்ணிடுறாங்க இல்லைங்களா? ஷோரூமுக்கு வண்டி வர்றதுக்கு முன்னாடியே. இன்ஃபேக்ட் அது வந்து ஓகே. ப்ரோட்டோடைப்பில் இருக்கும்போதே மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே. அதுதான் கார்ப்பரேட் பண்ணுறாங்க. அது பண்ணாலே ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம். இல்லைன்னா நம்ம டைமே இல்லையே. நம்ம எப்போ வேணால் இப்போ கிரியேட் பண்ணுவோம். நம்ம இஷ்டம் தானே. மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க பீப்புள்கிட்ட நான் செல் பண்ணுறேன் அப்படின்ட்டா நீங்கள் செல் பண்ணியே ஆகணும். அதுக்காக வேகமாக கிரியேட் பண்ணிடுவீங்க. ஓகே. கம்பெனில ப்ராஜெக்டே வந்திருக்காது, அதுக்குள்ள ரிசோர்ஸ் எடுத்து தருவாங்க நமக்கு. ஆமாம். 1 month concept. சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டாருன்னா ஃபுட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தீனா வந்து அப்புறம் வேற வழியே இல்லை இல்லைங்களா? கொடுத்தே ஆகணும். சென்னை போனா போய் நிப்பமில்ல சார் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் சார். வீட்டு சாப்பாடு வேணும் சாமி. அதுல சரி, வீடியோ சரி. போட்டிருக்காரு சார். லைக் போட்டீங்களா? லைக் போட்டீங்களா? லைக் போடுறேன் சார். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்க சார். ஷேர் பண்ணுங்க. ஷேர் லைக் பண்ணுங்க, பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க இல்லைங்களா? ஆமா. சப்ஸ்கிரைபா? சரி. காலையில தீபக் சார் கிட்ட பேசினேன். இது படிக்கலாம் சாப்டர்னு சொன்ன உடனே சார் வந்து நான் ஸ்கூலுக்கு போகணும், கொண்டு போய் விட போகணும், நாளைக்கு பாத்துக்கலாம்னு நிறுத்திட்டாரு சாமி. இல்ல இல்லங்க, இவங்க என்ன பண்ணாங்க, 9 வந்து 7:45